இந்தியா வச்ச செக்கு கதி கலங்கி போன பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுடன் சேர்ந்து ஆதரவு. சாம்பியன்ஸ் ட்ரோபி தொடருக்கு ஆப்பு. வாங்க விரிவா பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம வீடியோவையும் லைக் பண்ணிருங்க. 2025ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் ட்ரோபி கிரிக்கெட் தொடர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடக்கிறது. அதற்காக இந்தியாவில் கிரிக்கெட்டை நடத்தி வரும் பிசிசிஐ பெரிய முட்டுக்கட்டை ஒன்றை போட்டிருக்குது. ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய அணிகளுடன் சேர்ந்து சாம்பியன்ஸ் ட்ரோபி தொடரை பாகிஸ்தானில் இருந்து வேறு நாட்டுக்கு கொண்டு செல்ல திட்டம் தீட்டப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. 2025ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் ட்ரோபி கிரிக்கெட் தொடர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடைபெற இருக்குது. அதற்கான முதற்கட்ட போட்டிகள் அட்டவணையை பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு தயார் செய்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிடம் ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளது. மேலும் பாகிஸ்தானில் உள்ள கிரிக்கெட் மைதானங்களை பல கோடி செலவு செய்தும் புதுப்பிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில இந்திய கிரிக்கெட் அணியை சாம்பியன்ஸ் ட்ரோபி தொடரில் பங்கேற்க பாகிஸ்தான் செல்ல அனுமதிக்க முடியாது அப்படின்னு பிசிசிஐ சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிடம் கூறியிருக்குது. இந்தியா ஆடும் போட்டிகளை மட்டும் பாகிஸ்தான் அல்லாத வேறு ஒரு நாட்டில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ கோரிக்கை ஒன்றும் வைத்திருக்குது. கடந்த 2008ஆம் ஆண்டிலிருந்து இந்திய கிரிக்கெட் அணி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் போய் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு மறுத்து வருது. இந்த நிலையில 2025ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் ட்ரோபி தொடருக்கும் இந்திய அரசு அனுமதி அளிக்கல அப்படின்னு பிசிசிஐ கூறியிருக்குது. தற்போது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இதை பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பிடம் சொல்லிவிட்டதாகவும் பாகிஸ்தான் இந்திய அணியின் திட்டத்துக்கு ஒப்புக்கொள்ளவில்லை எனவும் தகவல்கள் வெளியாகியிருக்குது. பிசிசிஐ கூறுவதை போல இந்தியா ஆடும் போட்டிகளை மட்டும் துபாயில் நடத்த பாகிஸ்தான் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் சாம்பியன்ஸ் ட்ரோபியில் இருந்து இந்தியா விலகுவதாக அறிவிக்க திட்டமிட்டு உள்ளது. சாம்பியன்ஸ் ட்ரோபி தொடரில் இந்திய அணி பங்கேற்கவில்லை என்றாலே அந்த தொடருக்கு மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும். உலகிலேயே கிரிக்கெட் ஒளிபரப்புக்கு அதிக வருவாய் ஈட்டுவது இந்திய அணிதான். எனவே இந்திய அணி விலகினால் அந்த தொடரின் ஒளிபரப்பு உரிமை அதிக விலைக்கு விற்காது. இது பாகிஸ்தானுக்கு முதல் அடி. இரண்டாவதாக மற்றொரு அடியை கொடுக்க பிசிசிஐ திட்டமிட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியுடனான தொடர்களால் அதிக லாபம் ஈட்டி வரும் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணிகள் பிசிசிஐக்கு ஆதரவளிக்கும் வகையில் அவர்களும் சாம்பியன்ஸ் ட்ரோபி தொடரில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு வெளியிட திட்டமிட்டு உள்ளன. இப்படி அறிவித்தாங்கன்னா நிச்சயமாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சாம்பியன்ஸ் ட்ரோபியை பாகிஸ்தானில் இருந்து வேறு நாட்டுக்கு மாற்றிவிடும் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையால் பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு கடும் அழுத்தத்தில் இருக்கிறது. இந்தியா கேட்பதை போல துபாயில் இந்திய அணி ஆடும் போட்டிகளை நடத்த ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை செய்ய மறுத்தால் சாம்பியன்ஸ் ட்ரோபி தொடரை நடத்தும் வாய்ப்பை பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு இழக்க நேரிடும். இந்த இரண்டில் எதை தேர்வு செய்வது அப்படின்னு பாகிஸ்தான் தவித்துக் கொண்டிருக்கிறது.